Western Gods Herbals. மூலம் வந்து வர்றதுக்கு காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க சாப்பிட்ற உணவு, இயற்கை உணவு யாருமே இன்றைக்கி சாப்பிட்றதில்ல. எதையாவது ஒன்று சாப்பிட்றது, எதையாவது ஒன்று சாப்பிட்டு வயிற்று உபாதைகளை உண்டு பண்ணி அவங்க மலம் கழிக்கும்போது அவங்க படுற கஷ்டம் பார்த்திங்கன்னா ரத்தமாக போகுதுன்றாங்க. ரத்தம் அதிக அளவு போகுதுன்றாங்க. போய் உட்காந்தாலே ரத்தம் தான் வருது, ஆனால் மலம் வரல. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் அவங்களால முடியாமல் அவங்க கக்கூசு விட்டு வெளியிலே வர்றதில்லை. அப்போது கக்கூசில் ரத்தத்தை பார்த்து சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னமோ ஏதோன்னு நினச்சி. அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த மூலத்திலேருந்து வர ரத்தம் தான். அந்த மூலம் வர்றது வந்து அவங்க உட்கார இருக்கைகள் வந்து அன்றைக்கி வந்து பலகையில் உட்காந்தாங்க, நல்லா இருந்துச்சு நாற்காலி. இன்றைக்கி வந்து எல்லாமே சோப்பாவில் வந்து காற்றே போகாது. காற்றே போடணுன்னா அந்த உடலில் உள்ள சூடு முழுவதும் கீழே ஆசன வாய்க்கில் போய் அந்த மூலம் வந்து வெந்து போயிடுது. அந்த இடத்துல வந்து வெந்து போனதால் ரத்தம் வர ஆரம்பிச்சது. இந்த ரத்தத்தெல்லாம் சரி செய்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரில் மாதிரி ஓட்டை போடுறாங்க. ஓட்டை போட்டு அதை வந்து சரி செய்ய முடியாமல் இது பண்ணுறாங்க. அது மீண்டும் அது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இயற்கை முறையில் வந்து நமக்கு வந்து இந்த துத்தி விதையை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த துத்தி விதையை நம்ம பயன்படுத்தி நம்ம மூலத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த துத்தி விதையை இதில் இருக்கிறது சக்கரமாக இருக்கும். இதில் உள்ள விதைகளை எடுத்து இதோடு சேர்ந்து வெந்தயம், கசகசா, கொஞ்சம் நாட்டு வாழைப்பழம், மலைப்பழம் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். இது தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிடணும். துத்தி விதையை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும், வெந்தயம் எடுக்கணும், கசகசா எடுக்கணும், மலை வாழைப்பழம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மாதிரி சாப்பிட்டு வந்த நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே மூலன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இன்றைக்கி மூலம் இல்லாத ஆளே இல்லை. அதனால் இந்த துத்தி விதையை பயன்படுத்தி செஞ்ச எல்லாருக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த மருந்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இயற்கையான உணவுகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த மூலம் இருக்காது. மூலிகைகளை கொண்டு மருந்து தயாரிக்கும் முறை. தேவையான மூலிகை மூலப்பொருட்கள்: புளி, துத்தி விதை, வெந்தயம், மலைப்பழம், கசகசா, நாட்டு பனை வெல்லம். இவை அனைத்தையும் ஒன்றாக பிசைந்து 30 கிராம் அளவுக்கு சாப்பிட இந்த மூலம் சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். Western Gods Herbals.